மலையாளத்துல ரிலீஸ் ஆன உடல் அப்படிங்கிற ஒரு படத்தோட கதையை தாங்க நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு சீனுமே சும்மா செதுக்கி வச்சிருப்பாங்க. சும்மா ஒவ்வொரு நிமிஷமும் பதற கதற விடுவாரு. அந்த மாதிரியான ஒரு படம் தான். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நினைக்கிறேன். இப்ப நேரா படத்தோட கதைக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு காட்டு பகுதியில ஒரு தனி வீடா காமிக்கிறாங்க. இங்க ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். இந்த பொண்ணோட வீட்டுக்காரன் கிடையாது, கள்ளக்காதல். அவன் கூட தான் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 3-4 நாளைக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு இவங்க 2 பேரும் ஜாலியா பெட்ல படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல உள்ள இருக்கிற மருமகளோட பையனை காமிக்கிறாங்க. அவன் இந்த பக்கம் டிராயிங் பண்ணிட்டு இருக்கான். வீட்டுக்கு வெளியில ஒருத்தர் வேலையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காரு. அதே இடத்துல அந்த பொண்ணோட மாமனாரை காமிக்கிறாங்க. மாமனாருக்கு சரியா கண்ணு தெரியாது. இங்க ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. வீட்டுல இருக்கிற பாத்திர பண்டத்தெல்லாம் கழுவுற வேலையை பாக்குறாங்க, வீட்டு வேலையை பாக்குறாங்க. இந்த பக்கத்துல அந்த வேலி கட்டினான் இல்லையா, அவன் பீடி குடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவர்கிட்ட அந்த வயசானவர் ஒரு பீடி இருந்தா கூடாண்டா அப்படின்னு சொல்லி வாங்கி யாருக்கும் தெரியாம தன்னோட வேட்டி பையில வச்சுக்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அந்த பக்கத்துல பழுப்புல இருந்து ஏதோ ஒரு கெட்ட ஸ்மெல் வருது. அதை பார்த்துட்டு அந்த சின்ன பையன் கொமட்டிக்கிட்டு ஓடுறான். என்னடான்னு பார்த்தாதான் உள்ள இருந்து ஒரு அம்மா வந்தாங்க இல்லையா, வீட்டு வேலை பாக்குறவங்க. அவங்க தான் எதையோ எடுத்துட்டு வந்து இந்த பக்கம் ஊத்தி கழுவி முழுகிட்டு இருக்காங்க. கட் பண்ண இந்த பக்கம் மருமக அந்த கள்ளக்காதல் கூட போன்ல பேசிக்கிட்டு தான் இருக்கிறா. டீ போட்டு எடுத்துட்டு வந்து அந்த வேலைக்கார அம்மாக்கு கொடுக்குறா. அந்த அம்மாவால அந்த டீயை கூட குடிக்க முடியல, கொமட்டுது. டீ அப்படியே கீழே ஊத்திடுறாங்க. எதனால இப்படி கொமட்டுதுன்னு பார்த்தா இங்கதான் ஒரு ஹோம் நர்ஸ ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ள ஒரு வயசான அம்மா இருக்கிறாங்க. ஒரு வயசானவருக்கு கண்ணு தெரியாதுன்னு சொன்ன பாருங்க, அவங்களோட பொண்டாட்டி படுத்த படுக்கையா ஒரு 4-5 வருஷமா இப்படியே இருக்கிறாங்க. கக்கா போறது உச்சா போறது A to Z எல்லாமே பெட்ல தான். சோ அது எல்லாத்தையும் பாத்துக்கிறதுக்காக ஹோம் நர்ஸ் ஒருத்தவங்கள போட்டிருக்காங்க. இந்த 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் இதெல்லாம் கழுவி துடைக்கிறதுக்கு தான் வீட்டு வேலைக்கார பொண்ணு இந்த ஹோம் நர்ஸும் பண்ணுவாங்க. அப்பப்ப பவுடர் போட்டு வர்றது, ட்ரெஸ் மாத்தி வர்றது அப்படின்னு தான் பொண்டாட்டி அழகா பாத்துக்கிறது அந்த அம்மாவோட வீட்டுக்காரரு. பழைய ட்ரெஸ், அழுக்கு ட்ரெஸ், ஆய ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அந்த ஹோம் நர்ஸ் போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எரிக்கிறது இவங்களோட வேலை இல்ல, ஆனா அதையுமே நம்ம ஹீரோயின் தான் பார்க்க சொல்லி இருக்காங்க. இந்த பக்கத்துல அந்த வயசானவர் வராரு. இங்க டேரா வந்து தான் படுத்திருக்கிற பொண்டாட்டிக்கு பவுடர் எல்லாம் போட்டுட்டு நல்லா குடிச்சு முடிச்சிட்டு நல்லா அழகா வாசனையா இருக்கே அப்படின்னு சொல்லி தான் பொண்டாட்டி கையை எடுத்து அப்படியே முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த பக்கத்துல நம்ம படத்தோட மருமகளை காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்றான்னா கள்ளக்காதல் கூட பேசிட்டு இருந்தா இல்லையா, இப்ப அவன் குளிக்க போறேன் நீ போன வை அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட்ல இருக்கிற கள்ளக்காதலோட குளிக்க போறேன் நானும் வரதா பாத்துக்கிட்டா அப்படின்னு ஒரு தடவை கேட்க அந்த பொண்ணு திட்டுது. இதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது இல்ல இல்ல ஒரு 2 நிமிஷம் தான் பாத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போகும்போது அந்த பொண்ணு பாத்ரூம்ல போயிட்டு நியூடு வீடியோ பண்ணி 2 பேரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ண அந்த பக்கம் கள்ளக்காதலன் நைட் டைம்ல ஃப்ரெண்ட்ஸுகளோட சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். சரக்கு அடிக்கும் போது அவனோட ஃப்ரெண்டு டேய் இதை பாரு, நீ லவ் பண்ற ஆண்டி எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, போறியா ஜாலியா இருக்கிறியா அதோட நிறுத்திக்க, ஏதாவது உருவாயிட போயிடுறா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கத்துல அந்த ஹோம் நர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஒரு 4-5 நாள் லீவு போல இருக்குது, ஊருக்கு போறேன் இனிமே என்னால பாத்துக்க முடியாது, செஞ்ச வரைக்கும் பணத்தை கொடுங்க அப்படின்னு ஒரு பக்கம் அந்த அம்மா கேக்குது. நான் வர வரைக்கும் நீங்களே பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினால என்ன பண்றதுன்னு தெரியல. அவளுக்கு இந்த கடமை எல்லாம் செய்யறதுல ஒன்னும் பெரிய உடன்பாடு கிடையாது. வேண்டாம் விருப்பதான் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருப்பான். சரின்னு வேற வழி இல்லாம அவளுக்கும் பணத்தை கொடுத்து அனுப்பிட்டு இந்த பக்கம் ஒரு கோழி அடிச்சு குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல வேலி கட்டினான் இல்லையா, அவனை கோழி பிடிச்சி சாகடிச்சு கொடுக்க சொல்றாங்க. ஆனா என்னெல்லாம் அது முடியாது, நான் ஒரு உயிரையும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் போறான். சரி என்ன பண்றதுன்னு தெரியாம தான் மாமனார்கிட்ட இந்த விஷயத்தை ஒப்படைக்கிறாங்க. திரும்பவும் அந்த படுத்த படுக்கையா இருந்த பாட்டி திரும்ப ஆயு உச்சாலாம் போயிடுச்சு. அதை இப்ப சரி பண்ணணும். அவரோட வீட்டுக்காரர் தான் போயிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கு தண்ணி கிண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வருது என்னமோ மருமகதான். அவளோட முகமே வாந்தி வர மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு வந்து எல்லாத்தையும் கொடுக்கறாரு. அந்த பெரியவர் தான் எல்லாத்தையும் செஞ்சு பவுடர் எல்லாம் போட்டு விட்டு ஒண்ணு பண்ணாது சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அழுகவ ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா படுத்த படுக்கையா இருந்து கஷ்டப்படுறது என்னமோ இவங்க 2 பேருக்கு தான் தெரியும். அந்த பெட்ஷீட் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு பாத்ரூம்ல வச்சு துவைக்கணும். அதை கூட மருமக ஒரு டப்புல கூட போட்டு ஊற வைக்க மாட்டான். அப்படியே தரையில போட்டுட்டு அது மேல கை படாம டட்டால ஊத்தி விட்டுட்டு போய் இந்த மாதிரி உங்க பொண்டாட்டியோட ட்ரெஸ் துவைச்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமனார்கிட்ட சொல்லிட்டு இந்த பக்கம் சமைக்கிறதுக்காக போறான். மாமனார்காரர் வந்துதான் தான் மனைவியோட ட்ரெஸ் எல்லாத்தையும் துவைச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவளுக்கு அந்த கையில தொட்டது ஸ்மெல் இன்னமும் போகல போல இருக்கு. பர்ஃபியூம் எல்லாம் எடுத்து அடிச்சுட்டு ஒரு பிரெட் எடுத்து சாப்பிடலாம் சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிடுறான். அதே நேரத்துல திரும்பவும் அவனோட கள்ளக்காதலன் போன் பண்ணிடுறான். வழக்கம் போல கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே செகண்ட் லைன்ல தன்னோட வீட்டுக்காரர் வர்றாரு. அவரு காலை அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது உங்க அம்மாக்கு இதெல்லாம் செய்யணுமா போகணுமா அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறா. என்னால இது செய்ய முடியாது, என்னால அதை பார்க்க முடியாது, நானும் ஊருக்கு போறேன், என் பையனை கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல இருக்கிற ஹஸ்பண்ட் ஏதோ வெளியூர்ல வேலை பார்க்கறாரு போல. அவரும் அம்மாவே அப்பாவை நீ தான் பாத்துக்கணும், தனியா விட்டுட்டு போயிடாத அப்படின்னு ஒரு பக்கம் கெஞ்சும் போது கூட நான் என்ன என் பையனை தானே எங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வர போறேன்னு சொன்னேன், ஒரு 2 நாள் பாத்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லும் போது கூட வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. வயசான அம்மாவை அந்த வயசான அப்பா எப்படி பாத்துக்க முடியும், நீ தானே
தானே கூட இருந்து மருமகளை எல்லாத்தையும் பாத்துக்கணும் சொல்லும்போது சரி நான் விட்டுட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின்னு இந்த அம்மா தான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுது. இந்த பக்கத்துல இந்த சின்ன பையனை காமிக்கிறாங்க. அவன் ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கும்போது யாரும் இல்லாத நேரமா பார்த்து அந்த பாட்டிக்கு மீஸ் எல்லாம் வரைஞ்சு விட்டுறான். இங்க டாக்டர் வந்திருக்காங்க. அப்பப்ப மாசத்துக்கு ஒரு தடவையாவது செக்கப்புக்கு இங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போவாங்க. அப்படி வந்து பார்க்கும்போது இந்த அம்மா நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்குது, நீங்க இன்னும் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற நம்ம மருமக கிட்டையும் மாமனார் கிட்டையும் சொல்றாரு. மாமனாருக்கு தெரியும் மருமக எதையுமே பெருசா செய்யறது கிடையாது அப்படின்னு. ஏதோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரையும் வறுமை செய்யறதுனவோ இந்த வயசானவர் ஆளுதான். இப்ப அங்கேயுமே அந்த பையனை கூப்பிட்டு நம்ம மருமக தான் வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு கார் எல்லாம் இருக்கு, கார் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா கிளம்பி போறாங்க. இந்த வயசானவர் அதையும் சோகமா பாத்துக்கிட்டு இருக்காப்ல. மருமக கார்ல போகும்போது தன்னோட கள்ளக்காதலனுக்கு போனை போட்டு இந்த மாதிரி என் பையனை வீட்டுல விட போறேன், திரும்ப வீட்டுக்கு தான் வருவேன், வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த வயசான கிழவன் தான் இருப்பான், அவனுக்கு சரியா கண்ணு தெரியாது, நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆஹா ரொம்ப ஜாலியா இருக்குது, 4 நாளைக்கு எந்த டென்ஷனும் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. சரி நான் என் பையனை விட்டுட்டு வரும்போது நான் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் காலை கட் பண்றாங்க. இந்த பக்கத்துல இந்த கள்ளக்காதலோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே அங்க ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. போன நம்ம ஹீரோயின் வீட்டுல விட்டுட்டு திரும்ப இந்த வழியா வராங்க. வரும்போது தான் இவனுக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ நம்ம மருமக பார்த்துட்டு இந்த ஆளுக்கு ஒரு ஹாரனை சிக்னலா கொடுத்துட்டு போறா. போகும்போது கூட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பார்த்துட்டு அரசல் பரசலா இந்த விஷயம் ஏதோ தெரிய வரும் போல இருக்கு. இந்த ஹாரன் யாருக்கடா உனக்கடா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுக்காரனுங்க கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கானுங்க. அதுலயும் ஒருத்தன் இருக்கு, அவன் என்ன சொல்றானா, டேய் அந்த பொம்பளை சாதாரண ஆளு கிடையாது, அவளுக்கு ஏதாவது வேணும்னா எங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவா, நாங்க தான் போவோம், அது வீட்டுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்து வழியா ஏறினா வெண்டிலேட்டர் வழியா அப்படியே ரூமுக்குள்ள போயிட்டு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துட்டு வருவோம், அப்பப்ப எவனையாவது அனுப்பிச்சு விடுவோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும்போது இவனுக்கு கொஞ்சம் கோபமா வருது. நம்ம லவ் பண்ற விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இவனுக்கு அந்த மாதிரி கிண்டல் பண்ணி பேசுறானுங்க அப்படின்னு கொஞ்சம் கோபமும் படுறா. அதுல ஒருத்தவன் நம்ம பையனை மட்டும் கொஞ்சம் தனியா கூப்பிட்டு வரான். டேய் அவனுக்கு சொல்றதெல்லாம் எதுவும் நம்பாத, உன்னை கிண்டல் பண்ணணும், உன்னை வெறியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றானுங்க, அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ஆகுறான். சரி நீ இன்னைக்கு போலியாடா அப்படின்னு சொல்லி கேட்டா போகணும், நைட்டு தான் போகணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றா. போகும்போது கூப்பிட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் ஹெல்ப் பண்றத சொல்றான். அதுக்கப்புறம் நைட் டைம் ஆகுது, அவளும் போன் பண்ணி வர சொல்லி இருக்கிறா. அதுக்கப்புறம் தான் இந்த கள்ளக்காதல தான் ஃப்ரெண்டோட போறான். ஃப்ரெண்டுக்காரன் வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே வண்டியை நிற்பாட்டிடலாம். அங்கவே நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கான். யாராவது வந்தாங்களா போனாங்களா அப்படிங்கிறதுக்காக சிக்னல் கொடுக்கறதுக்காக இந்த ஆளுங்க நிக்கிறான். இப்போ நம்ம கள்ளக்காதல மட்டும் கொஞ்சம் பொடிநடியா யாருக்கும் சத்தம் வராத மாதிரி டவுட் வராத மாதிரி போறான். பின் கதவு திறந்துதான் இருக்கும், அந்த பின் கதவு வழியா உள்ள வந்துரு அப்படின்னு சொல்லிதான் மருமகாரி சொல்லியிருப்பான். சோ அதை நம்பி இவனும் போறான். பின் கதவு திறந்துட்டு ரூமுக்குள்ள போறான். பொண்ணா பார்த்தாச்சு, பார்த்த உடனே கட்டி பிடிச்சுக்கிட்டு முத்தமாழியா பொழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப்ல இருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பேசாம என் கூடவே வந்துடுறியா, நீ என் கூடவே இருக்கிறியா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இது எதுவுமே எனக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு நரகத்துல வாழ்ற வாழ்க்கை மாதிரி இருக்குது, என் புருஷங்கிட்ட சொன்னா கூட எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறான், இந்த அம்மாக்கு 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் வாரி கொட்டுறதுலயே வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. போதாத குறைக்கு இப்ப என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்ற அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும்போது பேசாம அந்த வயசான கிளவியால தான் எனக்கு இவ்வளவும் பிரச்சனை, அவளை போட்டு தள்ளிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது, நாமளும் நம்மளோட வாழ்க்கையை இப்படியே கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னடி சொல்ல வர, கொலை பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்டா கொலையை நான் தாண்டா பண்ண போறேன், நீ எதுக்கடா ஷாக் ஆக போற, நீ என் கூட மட்டும் இரு, நான் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது அப்படின்னு எவ்வளவு தூரம் போராடுறான். அதுக்கப்புறம் அவளும் அப்படி பண்ணு இப்படி பண்ணு ஏதாவது சமாதானப்படுத்தி ஒரு வழியா அவனை ஒத்துக்க வச்சுக்குது. இப்ப என்ன பண்றதுன்னு ஒரு பிளான் பண்ணி போறாங்க. இப்ப அந்த படுத்த படுக்கையா இருக்கிற பாட்டி, அந்த பாட்டியை பாக்குறதுக்காக இவங்க 2 பேரும் போய் நிக்கிறாங்க. பாட்டி கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு இருக்குது. கழுத்து பிடிச்சி நெரிச்சு கொள்ளலாமான்னு சொல்லி முடிவு பண்ணா இல்ல இல்ல அந்த மாதிரி பண்ண வேண்டாம், இந்த அம்மாக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, நாம நெருக்கி போய் கழுத்துல இருக்கிற தோல்வியில ஏதாவது பிச்சுக்கிட்டு வந்துருச்சுன்னா கண்டிப்பா போலீஸ்ல மாட்டிக்குவோம், இந்த கிளவி சாகிறது இயற்கை மரணமா தான் இருக்கணும், யாராவது கேட்டா கூட ரொம்ப நாள் உடம்பு முடியாம இருந்தாங்க நேத்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும், அதுக்கு ஏத்தாற போல நம்ம கொலையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவ ஒரு பக்கம் பிளான பட்டான். சரி நீ இங்கே இரு, நான் போயிட்டு ஒரு பிளான பண்றேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா பாத்ரூம்ல போய் அந்த வயசான அம்மாக்கு இருக்கிற ஒரு துண்டு ஒண்ணு இருக்கு, அந்த துண்டை அப்படியே பக்கெட்ல நினைச்சு அப்படியே எடுத்துட்டு வரா. அந்த கழுத்துக்கு பின்னாடி அந்த துண்டை போட்டு அந்த துண்டை பிடிச்சி முறுக்கி கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான பண்ணிட்டாங்க. சோ 2 பேரும் போட்டு முறுக்குறாங்க. அதுக்குள்ள அந்த அம்மாவும் முழிச்சுக்கிறாங்க. முழிச்ச உடனே அந்த அம்மாவால பேச முடியாது, கத்த முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிற அந்த அம்மாவை கழுத்து பிடிச்சு 2 பேரும் சேர்ந்து இருக்குன்னு இருக்கிறாங்க. பாவம் கண்ணுல கண்ணு தண்ணியா ஊத்துது அந்த அம்மாவுக்கு. விட்டுடுங்க விட்டுடுங்கன்னு சொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா எதுவுமே அவங்களால பேச முடியல. இதையும் வாய்ப்பா பயன்படுத்தி தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த அம்மாவோட கை வர பரபரன்னு இந்த பக்கம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அது கீழே ஏதோ ஒரு சுவிட்ச் ஒண்ணு இருக்குது. இதெல்லாம் போக அந்த அம்மா அதுக்குள்ள இறந்து போயிட்டாங்க. சோ இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் அப்படியே தன்னோட பெட்ரூமுக்கு வராங்க. வந்த உடனே ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு இந்த
பொண்ணு மட்டும் பாத்ரூம்ல இருக்கிற கண்ணாடியை பார்த்து ஓன்னு நல்லவ மாதிரி அழுக ஆரம்பிக்கிறான். அழுது என்ன பிரயோஜனம்? அழுது முடிச்சதுக்கு அப்புறம் தன்னோட காதலன் கூட வந்து பேசுறான். இது பாரு, ஒண்ணு மாட்டிக்கலாம் மாட்டோம், இனிமேதான் என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி திரும்பவும் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் அவன் என்ன பண்றான்னா, அந்த அம்மா செத்துட்டாங்களா, கன்ஃபார்ம் பண்ணமா நம்ம அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும் போது இவனுக்கு ஒரு டவுட், அந்த மருமகளுக்கு ஒரு டவுட். என்னடா இது இந்த மாதிரி இருக்கே, சரி வா போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு பாக்குறாங்க. சோ கன்ஃபார்ம் டெத் ஆயிடுச்சு. டெத் ஆனதுக்கு அப்புறம் டேய் கழுத்துல போட்டு இருக்குன்னா துண்டு எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒருவேளை ரூம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வா போய் பார்க்கலாம் சொல்லி ரூம்ல பார்த்தா ரூம்ல துண்டா காணோம். ஈர துணியை வச்சு நனைச்சு மூழ்கின துண்டு எங்க போச்சுன்னு தெரியல. ஆனா இப்ப டெட் பாடி மேல அந்த துண்டு இப்ப காணோம். ஒருவேளை உங்க மாமனார் ஏதாவது எழுதி வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லும்போது இருக்கலாம் சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு போய் பார்த்தா அவரு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. சரி நீ இங்கே உட்காரு, பதட்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்க போய் தேடி பார்த்துட்டு வந்து ஆயா பெட்ல பொத்துன்னு படுக்கிறாங்க. படுக்கும்போது தான் ஒன்னும் பிரச்சனை இல்ல விடுறா அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ஆகுறாங்க. என் வாழ்க்கையே இன்னைக்குதான் சந்தோஷமா இருக்க போகுது, நாளைக்கு யாராவது கேட்டாங்கன்னா என் மாமியாரு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையை சந்தோஷமா இந்த மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு திரும்பவும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. சரி நீ கிளம்புடா, காலையில எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே உனக்கு போன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை அவனை வழி அனுப்பிச்சு விடலான்னு சொல்லி போறாங்க. போய் பார்த்தாதான் பின்கதவு வழியா வந்தாங்க இல்லையா, அது இப்போ உள்பக்கமா பூட்டு போட்டு சாவி எங்கேயே காணாம போயிடுச்சு. யாரு பூட்டினாங்க, நீயாடா பூட்டுன்னு கேட்டா ஏண்டி நான் ஏண்டி பூட்ட போறேன், நான் பூட்டவே இல்லடி அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் சொல்றான். சரிவா முண்டோர் வழியா போயிடலான்னு சொல்லிட்டு மாமனார் தூங்கிட்டு இருக்கிறத அப்படியே நாசுக்கா உள்ள போயிட்டு முண்டோர் வழியா போனா அது வெளிப்பக்கமா பூட்டி இருக்குது. என்னடா இது வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் பயப்படுறான். சரி லைட் போடுறான்னு பார்த்தாலும் பீஸை யாரோ பிடிங்கிட்டாங்க. யார் இதெல்லாம் பண்றது, வீட்டுக்குள்ள யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க பயந்துகிட்டே இருக்க வீட்டோட மேல வந்துட்டு ஒரு தலை இருக்குது. அங்க ஏதோ டொம்மு டொம்முன்னு யாரோ நடந்து போற மாதிரி சத்தம் கேக்குது. நீ இங்கே இரு, நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அப்படியே படிக்கட்டு மேல ஏறி போறான். ஏறி போற வழியில ஒரு கதவு மாதிரி இருக்குது மூடுறதுக்கு. சோ அந்த கதவு தலை மேல பொத்துன்னு விழுக அங்கே தலையில அடிபட்டு பொத்துன்னு படிக்கட்டுல இருந்து விழுந்து தலை ஃபுல்லா ரத்தமா புடிச்சிட்டு கத்திக்கிட்டே இருக்கலாம். இன்னொரு பக்கத்துல இவளை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு இவன் ஓடி வருவான். இவனுக்கு முட்டில யாரோ பலமா அடிச்ச மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்து இவனும் கத்த ஆரம்பிக்கிறான். முட்டியே உடைஞ்சிடுது. யாரா இதெல்லாம் பண்றதுன்னு பார்த்தா இங்க ஒரு பெரிய ரிஞ்சி இரும்பு ராடை ஒண்ணு காமிக்கிறாங்க. அப்படியே அந்த வயசானவர் இருக்காரு இல்லையா, ஒரு பீடி ஒண்ணு ஸ்டார்டிங்ல வாங்கினாரு பாருங்க, அந்த பீடியை இப்ப வில்லத்தனமா பத்த வச்சுக்கிட்டு அப்படியே புகையை விட்டுட்டு இருக்கிறாரு. இனிமேதான் படத்தோட ஆட்டம் சும்மா வெறித்தனமா இருக்க போகுது. இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு பிளாஷ்பேக்கு போறாங்க. இந்த ஜோடிங்க ரெண்டும் உள்ள வந்துச்சு. அந்த வயசான அம்மாவை கழுத்தை போட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த அம்மாவோட கை வேற படபடன்னு அடிச்சது இல்லையா, அங்க ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்குன்னு சொன்ன பாருங்க, அந்த சுவிட்சை இவங்க அமுக்கி இருக்கிறாங்க இந்த வயசான அம்மா. அமுக்கின உடனே அந்த பக்கம் சிக்னல் நம்ம வயசானவருக்கு போயிருக்குது. கண்ணு முழிச்சிருக்கிறாரு, ஏதோ ஒண்ணு நடக்குது, ஒரு வேளை தூக்கத்துல ஏதாவது அமுக்கிட்டாலோ அப்படின்னு கூட இந்த வயசானவர் நினைச்சிருக்கிறாரு. சரி எதுக்கு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வயசானவர் ஏஞ்சு வெளியே வந்திருக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள அவங்க எல்லா வேலையும் முடிச்சு இந்த பக்கம் கிராஸ் ஆகி போறாங்க. இவரும் அவங்க ரெண்டு பேத்தையும் பார்க்கல, அவங்க ரெண்டு பேரும் இந்த வயசானவரையும் பார்க்கல. சரின்னு நேரா தன்னோட மனைவி போய் பாக்குறாங்க. என்னமா எதுக்குமா கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி இந்த வயசானவர் தான் பொண்டாட்டி அப்படியே எழுப்புறாரு. கண் முழிச்சு பார்க்கல, கையை பிடிச்சு பார்த்தா பல்ஸ் இல்ல, சோ மூக்குலயும் சுவாசமும் இல்ல, இறந்து போயிட்டாங்க தெரியுது. பயங்கரமா கதை எழுதுறாங்க. என்னை விட்டுட்டு போயிட்டியே, எழுந்திரடி எழுந்திரடி அப்படின்னு சொல்லி ஆளுகவும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வயசானவருக்கு தெரியுது கழுத்துல துண்டை போட்டு இருக்கிறது. சோ அதை பார்த்த உடனே இவருக்கு பயங்கர ஷாக் ஆகுது. துண்டு வேற ஈரமா இருக்குது. யார் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சந்தேகத்துல இந்த பக்கம் ஏஞ்சு அப்படியே வெளியே வருவாரு. ஏதோ கொஞ்சம் முணுமுணுக்கிற சத்தம் கேக்குது. அப்படியே கதவு ஓரமா போயிட்டு ஒட்டி கேட்கிறாப்ல. அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் சொன்னா இல்லையா, நம்ம கழுத்தை போட்டு இருக்கணும், அந்த அம்மா செத்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டேய் அதெல்லாம் செத்துருப்பாடா அப்படின்னு சொன்னது எல்லாமே தெரியுது. சரி எதுக்குன்னு போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியே வரும்போது தான் இந்த ஆள் இதெல்லாம் கேட்டுட்டு அங்கே போய் ஒளிஞ்சு நின்று பாத்துருப்பாப்ல. இவங்களும் போயிட்டு மூச்சு சுவாசம் எல்லாம் செக் பண்ணிட்டு ஏய் செத்துடாதான் பாவா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் இவங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம வயசானவர் என்ன பண்ணிருக்காருன்னா மருமக பெட்ரூமுக்கு போயிருக்கிறாங்க. அங்க போயிட்டு பார்க்கும்போது கண்ணு சரியா தெரியலன்ட்டு டேபிள தடவிக்கிட்டே போவாப்புல. அப்ப அங்க ஒரு காண்டம் ஒண்ணு இருக்குது. சோ அதை பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு புரிஞ்சு போச்சு வயசானவருக்கு கள்ள தொடர்புல இருக்கிறா தான் மருமக அப்படின்ட்டு. சரின்னு அப்படியே நாசுக்கா எஞ்சி இந்த பக்கம் வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு போயிட்டு சரி எதுக்கும் துண்ட காணாமே மாமனாரோட ரூம்ல போய் பாப்பன்னு சொல்லும்போது அதுக்குள்ள இந்த வயசானவர் ரூம்ல வந்து அப்படியே படுத்துக்கிட்டாப்புல. படுத்த கொஞ்ச நேரத்துல அவளும் வந்து பார்த்துட்டு மாமனாரும் தூங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம். சோ ஆனா இவர் தூங்கல, முழிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. மருமக போனதுக்கு அப்புறம் தான் பையனுக்கு போனை போடுறாங்க. போனை போட்டு டே இங்க எல்லாமே ஒரு மாதிரி நடந்துகிட்டு இருக்குது, நீ எதுக்கும் காலையில சீக்கிரமா கிளம்பி வந்துரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றான். அம்மா நல்லா இருக்காங்களா பையன், இப்ப எந்த நேரத்துல கால் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது,
நான் அவனை மனைவி வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லடா சும்மா தான் கால் பண்ண, நீ எதுக்கு காலைல வந்துரு, சீக்கிரமா வந்துரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு போல அப்படியே போன் காலை கட் பண்ணிட்டாரு. அடுத்தது என்ன பண்றாருன்னா, தன்னோட பெட் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே அப்படியே திறக்கிறாப்புல ரிஞ்சி கோடாரி எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் அண்டர் வேற நல்லா டைட்டா இறுக்கி கட்டிக்கிட்டு இவரு ஒரு பக்கம் ரெடி ஆகிறாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்ல இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் சரி நீ கிளம்பு சொல்லி அமுச்சு விடும்போது பீஸ் எல்லாம் பிடிங்கி வச்சிருப்பாப்ல. அதுக்கு அப்புறம் தான் இந்த மனுஷன் அந்த ரிஞ்சால அவங்க முட்டியை அடிச்சு பேத்திருப்பாரு. இப்பதான் தெரியுது அந்த கள்ளக்காதலுக்கு முட்டியே உடஞ்சு போச்சு. வழியில கதறான். இவர் இந்த பக்கம் பீடி குடிச்சிட்டு இருக்கிறத அவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க. சரின்னு இப்ப எல்லாத்தையும் அங்க இருக்கிற முட்டிக்கு துணி எல்லாம் கட்டிக்கிட்டு இவளுக்கு தலையில பயங்கரமா நடி இருக்கிற மருந்து எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அந்த கிழவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்றாங்க. அவனையும் சேர்த்து கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள அந்த கிழவனை காணோம். அவரு என்ன பண்றாருன்னா, தன்னோட ரூம்ல இருக்கிற தன் மனைவிக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு நேரா தன் மனைவிக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் உள்ள வந்து வெளிச்சம் தெரியற மாதிரி இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் போறாங்க. அதுல மருமக இருக்கா இல்லையா, அங்க ஒரு பாட்டில்ல விளக்கு ஏத்தி இருக்குது. சோ அந்த பாட்டில் அப்படியே கையில பிடிச்சிக்கிட்டு வெளிச்சத்துக்காக போயிட்டு இருக்கிறா. ஏன்னா அவ்வளவு இருட்டு, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்துல அந்த விளக்கு என்ன பண்ணுதுன்னா அப்படியே அந்த திரில் வழியா கீழே இறங்குது எண்ணெய்க்கு. சோ அதை பார்க்கும்போது கையில பாருடி அப்படின்னு சொல்ற அடுத்த நிமிஷத்துக்குள்ள கையில இருந்த அந்த விளக்கு டப்னு அந்த கண்ணாடி செதறி வெடிக்குது. கையே விளக்கு பத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அது ஃபுல்லாவே பெட்ரோல், கையெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு பயந்துகிட்டு இருக்கிறான் அவனோட கள்ளக்காதலன். இவளும் ஒரு வழியா கையில எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்ப அணைச்சிட்டா. இதனால கை ஃபுல்லா எரிஞ்சு போச்சு. வலியில துடிக்கிறா. என்ன பண்றதுன்னு தெரியல. இருக்கிற மருந்து எல்லாத்தையும் எடுத்து அப்படியே கைக்கு மருந்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல அந்த வயசானவர் அவங்களோட மனைவிக்கு ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டு விட்டுறதுக்கு அப்புறம் அப்படியே அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. ரொம்ப அழுதுகிட்டு தான் இருக்கிறாரு இப்பவும். அப்பதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. அந்த வயசா நம்ம பெட்டுக்கு பக்கத்துல ஒரு சுவிட்ச் ஒன்னு இருந்தது பாருங்க. அந்த சுவிட்சை இவர் தான் ஃபிட் பண்ணிருக்காப்ல. ஏன்னா ஏதாவது உனக்கு எமர்ஜென்சி ஏதாவது கூப்பிடணும்னா இந்த பட்டன் இருக்கு இல்லையா, அப்படி இதை அமுக்கு அப்படின்னு சொல்லி கையை எடுத்துட்டு வந்து அமுக்கலாம் காமிச்சிருப்பாப்ல. அதே மாதிரி அந்த வயசான அம்மாவும் அமுக்குவாங்க. சோ அதுக்கப்புறம் இவருக்கு ரூமுக்கு மட்டும் இவருக்கு மட்டும் தனியா பெல்லு சத்தம் மட்டும் கேட்டிருக்கும். சோ அதை வச்சுதான் இந்த தடவை ஏஞ்சி வந்து இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காப்ல. இப்ப ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அடுத்தது இவங்க ரெண்டு பேரும் அந்த கிழவனை போட்டு தள்ளணுங்கிறதுக்காக இங்க ரூமுக்கு வந்து பாக்குறாங்க. வயசான கிழவி இறந்து போடுச்சு இல்லையா, ட்ரெஸ் எல்லாம் மாத்தி நல்லா அழகா அலங்கரிச்சு வச்சிருக்காரு. இதை பார்த்த இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர கடுப்பாகுது. ஓஹோ, தான் பொண்டாட்டி இறந்தா கூடமே அழகா வச்சுக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்ப போதுதான் அந்த வயசானவர் அப்படியே கதவுக்கு நேரா நிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் அடிக்கலாம் சொல்லி போகும்போது அங்க கடக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து தூக்கி தூக்கி வீச ஆரம்பிக்கிறாரு. மொத்த பாத்திரத்தையும் மூட்டை கட்டி வச்சிருக்கிறாரு. அதை எடுத்து இவனுக்கு ஏற்கனவே அடிபட்டு இருந்தது இல்லையா, அதே முட்டியில ஒரே அடி திரும்பவும் அவன் போய் பொத்துன்னு கீழே விழுகிறான். அடுத்து இவ கண்ணு இருக்கு இல்லையா, அவ கண்ணு ரெண்டு பக்கமும் தான் விரலால ஒரே குத்து ரெண்டு கண்ணும் பிடிச்சுக்கிட்டு அவ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கிறான். என்னதான் பிடிச்சாலும் அங்க கீழே விழுந்தா இல்லையா, அவன் அப்படியே நாசுக்கா ஏஞ்சி வந்து இந்த வயசானவரை பிடிச்சுக்கிறான். பின்னாடி கழுத்தை பிடிச்சு நெரிச்சுக்கிட்டே இருக்கிறார். இருந்தாலும் அந்த வயசானவர் தான் கால் இருக்கு பாருங்க, அது அந்த பக்கம் செவுத்துல ஒரே உதச்சி பின்னாடி தள்ளிட்டு போயிட்டு பொத்துன்னு விழுகும் போது இந்த தேங்காய் உரிக்கிற மட்டை ஒண்ணு இருக்கும் பாருங்க, அந்த மிஷின் அதுல போயிட்டு இவன் பட்டாக்ஸ் சொருவிக்குது. சொருவினதோட நம்ம வயசானவர் விடல. தேங்காய் உரிக்கிறதுக்கு எப்படி அந்த ரெண்டு பக்கமா அந்த ஆங்கில விரிப்பாங்களோ அதே மாதிரி பிடிச்சி இருக்க இவன் வழியில கத்தறான் கதறான். அப்படியே விட்டுட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வயசானவரை காமிக்கிறாங்க. அவரும் கீழே தான் விழுந்து கிடக்குறாப்ல. அவரோட கால் நகம் அப்படியே புடுங்கிக்கிட்டு வந்துருச்சு. அதையுமே அப்படியே பிச்சை எடுத்துட்டு போறாரு. பிச்சை எடுத்துட்டு இந்த பக்கம் திரும்பும் போது அந்த வயசானவரோட தலையில அந்த மருமக ஒரே அடியா அடிக்கிறா. திரும்பவும் அவனும் ஒரு பக்கம் இருக்கிற அந்த கபோர்டு அவர் மேல தள்ளுறாரு. ஆனா உருண்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவரை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி தரன்னு அவரோட காலை பிடிச்சு இந்த மருமகாரி இழுத்துக்கிட்டே போறா. இழுத்துட்டு போகும்போது கூட அந்த வயசானவர் கையில அந்த ரிஞ்சை இழுத்துக்கிட்டே தான் போறாரு. இழுத்துட்டு போகும்போது திரும்ப அவரோட காலில் இந்த வயசானவர் ரிஞ்சு இழுத்துட்டு போனார் இல்லையா, அதால ஒரே அடி. அவ திரும்பவும் பொத்துன்னு விழுந்து வழியில கதறா. இந்த பக்கத்துல திரும்ப அவரு ஏஞ்சு நின்னுக்கிட்டாரு. ஆனா அந்த வயசானவர் இப்ப எங்கேயே எஸ்கேப் ஆயிட்டாரு. அவனாலையும் ஏஞ்சு வர முடியல. இப்பதான் அப்படியே பொறிநடையா பட்டாக்ஸ் வேற பொழந்துக்குச்சு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வரான். இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒரே இடத்துல உட்காந்துட்டாங்க. ரெண்டு பேர்த்தாலும் முடியல. என்னதான் பண்றது, அந்த வயசானவன் நம்மளே கதற விடுறான், அவனா நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும் போது ஒரே இருட்டா வேற இருக்குது. ஆனா வயசானவருக்கு தெரியும், ஏன்னா அவர் தான் இந்த வீட்டை கட்டி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட பல வருஷமா இந்த வீட்டிலே இருக்கிறார். இந்த வீட்டோட மூலம் முடுக்கு முக்கிட்டு எங்க போனா எங்க வரும் அப்படிங்கறது ஏ டு இசட் அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால அவரு கண்ணு தெரியலனாலும் பரவாயில்ல, அப்படியே பொடி நடையா நடந்து போறாப்ல. இப்பதான் இங்க இருக்கிற அந்த இளஞ்சோடிங்க ஒரு பிளான ஒண்ணு பண்ணுது. அந்த வயசான கிழக்கட்டைக்கு அவன் பொண்டாட்டின்னா அவளுக்கு உசுறு இல்ல, என் கைய பத்த வச்சா இல்லையா, இப்ப அதே மாதிரி அவன் பொண்டாட்டி என்ன எரிக்கிறான் பாரு, இவளை எரிச்சது மட்டும் இல்லாம வீட்டையே எரிச்சிட்டு ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாளைக்கு நான் ஒரு கதையை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி இவ பிளான் பண்ணி நீ மட்டும்
ஒழுங்கா வரல அப்படின்னா உன் பொண்டாட்டி இப்ப நான் எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டமா ஆரம்பிக்கிறான். சோ இறந்து போன பொண்டாட்டிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக கூட நம்ம வயசானவர் இங்க வந்து நிக்கிறாரு. ஒழுங்கா அந்த ரிஞ்செல்லாம் கீழே போடு அப்படின்னு சொல்லும்போது பொத்துன்னு அவரும் அதை போட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் போயிட்டு பளிச்சுன்னு கண்ணத்துல ஓங்கி அந்த வயசானவர் அடிக்குது. கீழே அப்படியே தலையை பிடிச்சு செவுத்துல ஒரே அடி, திரும்ப பொத்துன்னு கீழே விழுகிறாரு. விழுந்ததோட இல்ல, எட்டி உதைக்கிறா. வழியில அந்த ஆளு கதறாப்புல துடிக்கிறாரு போல. அவரோட கால்ல அப்படியே கழுத்துல காலை வச்சு நெரிக்கிறா. செத்து போடா நாயா அப்படின்னு சொல்லி நசுக்கிட்டே இருக்கும்போது திரும்பவும் ஒரே அடியா அடிக்கிறாரு. காலை பிடிச்சி தூக்கி விட்டாரா, போத்துன்னு திரும்ப போயிட்டு கீழே விழுகிறா. அப்படியே அங்கிருந்து கொஞ்சம் நவுந்து இந்த ரூமுக்கு வந்துடுறாரு. ரூமுக்கு வந்து அவரோட போனை எடுத்து 100க்கு போலீஸுக்கு போனை போட்டுறாரு. விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு கட் கூட பண்ணலாம் அப்படியே வச்சு விட்டுறாரு. இந்த பக்கத்துல அந்த பொண்ணு இருந்தா இல்லையா, அவளால முடியல, சுத்தமா முடியல. அப்படியே கொஞ்சமா ஏஞ்சி கையை காலை ஊனி தண்ணியை எடுத்து கிச்சன்ல குடிச்சிட்டு இருக்கா. குடிச்சதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு கொஞ்சமாவது நடக்கவும் முடியுது. இந்த பக்கத்துல இவங்க 2 பேரும் உட்கார்ந்து இருக்கும் போது தான் அந்த ஆளு போலீஸ்க்கு போன் பண்ணாரு இல்லையா, அது கட் கூட பண்ணாம அப்படியே பெட் மேல வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் பேசிட்டு இருந்ததெல்லாம் ஓரளவுக்கு போலீஸ்காரங்க கேட்டிருக்காங்க, கொலை பண்ணணுங்கிறதெல்லாம். சோ இப்ப அந்த போனை எடுத்து இவளே கட் பண்றா. கட் பண்ணதுக்கு அப்புறம் தன்னோட கள்ளக்காதல கிட்ட பேசாம அவன் ஃப்ரெண்டு தான் வெளியே இருக்கான் இல்லையா, அவனை வர சொல்லு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும் போது, அவன் வந்தாதான் நம்மள காப்பாற்ற முடியும், வெளியே கதவு பூட்டி இருக்கு இல்லையா, அதை திறக்க சொல்லு அப்படின்னு ஒரு பக்கம் இவர்கிட்ட சொல்லும் போது, அதுக்கப்புறம் கள்ளக்காதல அவனோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி நடந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்றான். அதுக்கப்புறம் அவனு ஓடி வந்து பாக்குறான். ஆனா 2 பக்கமும் கதவு பூட்டி இருக்கு, சாவி இல்ல. ஒரு பக்கம் வெளியே பூட்டி இருக்கு, அதுக்கு சாவி கிடையாது. உள்பக்கமா ஒரு பக்கம் பூட்டி இருக்கு, அதுக்கும் சாவி கிடையாது. நான் எப்படி தாண்டா உள்ள வர்றதுக்கு வழி இல்லையடா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் இங்க இருக்கிற நம்ம மருமக ஹீரோயின் என்ன சொல்றாருன்னா, பேசாம பின்னாடி ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்து வழியா அவனை ஏற சொல்லு, வெண்டிலேட்டர்ல ஒரு வழி இருக்கும், அது வழியா இறங்கினா வீட்டுக்குள்ள வந்துடலாம் சொல்லும் போது இவன் அந்த வழி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவன் அதே மாதிரி ஏறி உள்ள வந்துகிட்டு இருக்கான். ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம கள்ளக்காதலுக்கு ஒரு விஷயம் இங்க சிங்க் ஆகுது. ஆரம்பத்துல ஃப்ரெண்டுக்காரங்களா ஒரு பக்கம் சொன்னா இல்லையா, அவளுக்கு என்ன தேவையோ அந்த மரத்து வழியா தான் ஏறி வெண்டிலேட்டர் வழியா உள்ள போவோம் அப்படின்னு சொல்லி, சோ இப்ப இது இவனுக்கு ஞாபகம் வருது. அப்ப அவனுக்கு சொன்னது எல்லாம் உண்மைதான் போல அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு, ஏண்டி நீ எனக்கே துரோகம் பண்றியாடி அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல அந்த மாதிரி ஒரு வழி இருக்குன்னு தான் நான் சொன்னேன்னு இவளும் சமாளிக்கவும் செய்யறான். ஆனா இவனுக்கு ஒரு டவுட் இவன் மேல வந்துருச்சு. அதுக்கு பிறகு அவனோட ஃப்ரெண்டுக்கார உள்ள வந்துட்டான். இவங்களை காப்பாத்தலாம் சொல்லி ஒரு பக்கம் தூக்கும் போது அப்படியே அவங்களுக்கு ஆப்போசிட்ல வீடியோ குடிச்சிட்டு இருக்காப்ல நம்ம வயசானவர். அவரை அடிக்கலாம் சொல்லி இப்ப புதுசா வந்த ஃப்ரெண்டுக்காரன் ஒருத்தன் அங்க கிடக்கிற ரிஞ்சே எடுத்துட்டு போறாரு. அதுக்கப்புறம் அவனும் வழுக்கல் விட்டு நேரா போயிட்டு அங்க ஒரு கத்தி ஒண்ணு இருக்குது, அந்த கத்தியில அவனோட கால் அப்படியே சுருகிக்குது. அதையும் நம்ம வயசானவர் தான் பிளான் பண்ணிருப்பாரு. எண்ணெயெல்லாம் ஊத்தி வழுக்கல் விட்டு விழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிளானையும் போட்டு வச்சுட்டு அங்க பீடி குடிச்சிட்டு இருப்பாரு. ஒவ்வொரு நிமிஷமும் சும்மா செதற விட்டுட்டு இருக்காரு இல்லையா. கத்தி கால்ல சொருகணும்னு வலி தாங்க முடியாம கதறிக்கிட்டு இருக்க இவர் கையில இருக்கிற ஒரு பெரிய கட்டை எடுத்து அவனோட மண்டைய போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. இது 2 பேரும் பாத்துக்கிட்டு இவங்களே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இவளுக்கு என்ன பண்றது தெரியல. இந்த வயசானவனை நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சால என்னன்னு தெரியல. அப்படியே ஒரு போன் இருந்தது இல்லையா, அந்த போனை மட்டும் எடுத்துக்கிட்டு தனியா இந்த பக்கம் போறா. தனியா போயிட்டு அவனோட வீட்டுக்காரனுக்கு போன் பண்றா. இவ போனை போட்டு வீட்டுக்குள்ள யாரும் இறங்கிட்டாங்க, எல்லாருமே சேர்ந்து எங்களை அடிக்கிறாங்க, காப்பாத்துங்க, பக்கத்து வீட்டுல இருக்கவங்கள யாராவது வர சொல்லுங்க, போலீஸ்க்கு போனை போட்டுங்க, வீட்டுல ஏதோ திருடுறதுக்காக வந்தாங்களா என்னன்னு தெரியல, அந்த பக்கத்து வீட்டுக்கார பையன் தான் வந்திருக்கான் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம கள்ளக்காதலே தான் புருஷங்கிட்ட மாட்டி விட்டுட்டு இருக்கிறா. இது எல்லாத்தையும் போன்ல கேட்டுட்டு இருக்கும்போது இவனுக்கு பயங்கர வெறி வருது. ஏண்டி என்னை ஏமாத்தினதும் இல்லாம எனக்கு துரோகம் பண்ணதும் இல்லாம உன் புருஷங்கிட்ட சொல்லி நீ தப்பிச்சுட்டு என்ன மாட்டி விடலாம்னு பாக்குறியான்னு சொல்லி இவன் அவ கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறான். எனக்கே துரோகம் பண்ணல, என் ஃப்ரெண்டுக்காரங்க சொல்லதெல்லாம் உண்மை, என்ன மட்டும் நீ வச்சுக்கலடி, இன்னும் நிறைய பேத்த வச்சிருக்கிறடின்னு சொல்லி போட்டு சாத்துன்னு சாத்துறான். செவத்துல பிடிச்சிட்டு அடிக்கிறான். பதிலுக்கு அவளும் ஒரு பக்கம் அடிக்கிறா. இவங்க 2 பேருமே மாத்தி ஃபைட் அடிச்சுக்கிட்டு இருக்க இங்க நம்ம வயசானவர் இருக்காரு பாருங்க, 2 கேண்டில் எடுத்துக்கிட்டு நல்லா சண்டை போடுங்கப்பான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போய்கிட்டே இருக்கிறாப்ல. அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு தலையில ஃபுல்லா அடி, இவளையுமே அடிச்சு போட்டுட்டு அந்த கள்ளக்காதெல்லாம் அப்படியே ஏஞ்சி நின்னுகிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் வயசானவரை காமிக்கிறாங்க. அவரு கேண்டில் ஏத்தி வச்சுட்டு ஏதோ கொஞ்சம் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் திரும்பவும் இந்த பக்கம் அப்படியே பொடி நடைய நடந்து வராங்க. அதுக்குள்ள கீழே படுத்து கிடந்தா இல்லையா அவளோட மருமக, அவ என்ன பண்றதா அந்த வயசானவர் காலை பிடிச்சு இழுத்து விட்டா. பொத்துன்னு விழுகிறாரு. அங்க இருக்கிற கீழே கிடக்கிற கத்தி ஒண்ணு இருக்கு, அந்த கத்தி எடுத்து சொருகலான்னு பாக்குறா. ஆனா இவரு உருண்டு போயிட்டே இருக்கிறாப்ல. ஆனா இவளால சுத்தமா ஏஞ்சி நடக்க முடியல. உருண்டு போனா அந்த ஆளு ஏஞ்சிக்கிட்டாரு. ஏஞ்சி போனதுக்கு அப்புறம் தான் அந்த கதவு பக்கத்துல போயிட்டு நிக்கிறாரு. இவ்வளவு நேரமா அந்த சாவி எல்லாம் எங்கடாந்த வச்சிருப்பாரு அப்படின்னு நம்மள யோசிச்சுட்டு இருந்தோம் இல்லையா. இவரோட வாயில தாங்க அந்த சாவியே இருக்குது. சோ அந்த சாவியை வாயில இருந்து எடுத்து அப்படியே திறக்கிறாரு. பொத்துன படிக்கட்டுல விழுந்துடுறாரு. போலீஸ்காரங்க வர்றதுக்கும் இவர் கதவு திறக்கிறதுக்கும் சரியா இருந்துருச்சு. அவ்வளவுதான். இப்ப ஆம்புலன்ஸ், போலீஸ், A to Z எல்லாருமே வந்துடுறாங்க. அடிப்பட்ட அந்த கள்ளக்காதலோட ஃப்ரெண்ட் அங்க ஸ்ட்ரக்சர்ல தூக்கிட்டு போறாங்க. அவனையுமே கள்ளக்காதலுமே நடக்க முடியாம அவனும் பொத்துன்னு விழுந்துட்டான் போல. அவனையுமே இந்த பக்கம் தூக்கிட்டு போறாங்க. வயசானவர் அவரு ரத்த கலவையோட இருக்கிறாரு.
அவரு வெளியே போக இந்த பக்கத்துல அந்த வயசானவரோட பையன் இங்க வந்திருக்கிறாப்புல. வந்த உடனே பையன் கிட்ட எல்லாத்தையும் சொல்றாரு, உங்க அம்மா போய் உள்ள போய் பாரு, எல்லாத்துக்கும் காரணம் உன் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அப்படியே ஸ்ட்ரக்சர்ல தூக்கிட்டு போறாங்க. அவருக்கு ஒன்னும் பெருசா உசுருக்கு பாதிப்பு இல்லை. இந்த பக்கம் பையன்காரன் உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா வீடே தலைகீழ இருக்குது, ஒரே ரத்த கரையா இருக்குது. அவங்க அம்மா இருக்கிற ரூமை போய் பார்த்தா அந்த அம்மா இறந்து போனது தெரிய வந்திருக்குது. இருந்தாலும் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி இருக்காங்க. அங்க கேண்டில் எல்லாம் ஏத்தி வச்சிருக்கிறாரு. வயசானவர் கேண்டில் எடுத்துட்டு போனார் இல்லையா, அந்த கேண்டிலை ஏத்தி தான் இறந்து போன மனைவிக்கு இறுதி அஞ்சலி செலுத்திருக்கிறார். செலுத்தினதுக்கு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டு இருக்கிறது எல்லாமே இந்த பையன் பாக்குறான். தான் மனைவி இந்த அளவுக்கு ஒரு கேவலமான கீர்த்தனமான ஆளா அப்படின்னு சொல்லி இவரு யோசிச்சுட்டு இருக்க, அங்க கிடக்கிற ரத்தம் அப்படியே அந்த அம்மாவோட கழிவுகள் எல்லாம் போகும் இல்லையா, அதே ரத்தத்தோட அவளோட மருமக ரத்தமும் கலந்து அப்படியே வெளியே ஊத்துறதோட இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க. படத்தோட ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, ஒரு வயசானவர் எந்த அளவுக்கு கதற விட்டாரு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்ததுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரியான கதைகளை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ. നമ്മുടെ വീട്ടിലാരോ കയറിയെന്നാ തോന്നുന്നത്.